சகுந்தலா, டிவியில் அந்த நியூஸை போடு. சரிங்க, போடுறேன். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று முதல் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை அதிகரிக்கிறது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஐயே போச்சா, இதுவும் விலை கூடிட்டா இது நடு ரோட்டில் தான் நிற்கணும். என்னங்க வாயில் கை வச்சுட்டு சோகமாக இருக்கீங்க, என்னாச்சுங்க? ஏங்க நீங்கள் இனி குடிக்க மாட்டீங்கல்லங்க? குவார்ட்டர்லாம் விலை கூடிட்டான், பார்த்தீங்களா நியூஸில்? ஆமாம் பார்த்தேன். அதுக்கு இப்போ என்ன? என்ன ஓய், நான் சதோஷத்தில் பேசினா நீர் ஒரு மாதிரி எகிரு. பின்ன என்ன டீ, நானே கடுப்பில் இருக்கேன், நீ என்ன நலி அடிக்க போல சிரிக்கா? நான் எங்கே போய் சிரிச்சேன்? நான் சந்தோஷத்தில் சொன்னேன் நம்ம வீட்டுக்காரர் குடிக்க மாட்டாருன்னு. இது ஒரு மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்குரு. ஓஹோ, சார் இப்போ குடிக்க போகணும், அதனால தான் நான் வந்து சந்தோஷப்பட்டேன் என் மாப்பிள்ளை எனக்கு குடிக்க மாட்டான்னு. நீ எங்களை திருந்துவா? ஆமாட்டி, என்ன விலை கூட்டினாலும் நான் குடிக்க தான் அப்படி செய்வேன். ஏன் இந்த குவார்ட்டர் டாஸ்மார்க்லாம் அறிமுகப்படுத்தானா அவன் என் கையில் கிடச்சான்னா அத்தோடி செத்தான். எல்லா குடியும் கெடுக்க வந்திருக்கானுவன். குவார்ட்டர் கடையை திறந்து வைக்கானுவன், இங்கே குடிக்கணுவன், சாவணுன்ட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி திறந்து வச்சுருக்கானுவன். என்ன சொல்லனே தெரியலை இந்த நாட்டில். அவனுடைய விஷத்தையும் கொடுத்து அதுக்கு மருந்தையும் கொடுக்கானுவன். அது இவனுக்கு தெரியவா? வெக்கங்கட்ட பயலுவன். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இவனுக்கு எதுக்குன்னே தெரியல. இவனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணுங்கானுவன்? குடிச்சு மோண்டு சாவ வேண்டியதானப்போ. எட்டி செல்லாத்தா, நான் வெளியே போகிறேன், போயிட்டு வர நேரம் ஆகும். இல்லை, வெளியே போகிறதெல்லாம் சரிதான், ஒழுங்கா குடிக்காமல் வீட்டுக்கு வந்து சேரு. பார்ப்போம். அம்மா, இந்த குடியால் என் குடும்பம் கெட்டு போகுதே. கடவுளே, நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா? லே சுந்தரம், நியூஸ் பார்த்தியால? திடீர்னு குவார்ட்டர் விலையெல்லாம் கூடிட்டு என்ன செய்யன்னு தெரியல. என் பொண்டாட்டி என்ன மானங்கிட்டு கிளி கிழிச்சா இன்னைக்கு. ஆனால் என்ன செய்யலை, குடிக்காமல் இருக்க முடியலை. என் பொண்டாட்டி மட்டும் என்ன தூக்கி போட்டு மிதிப்பா. அவள்கிட்டலாம் அடி வாங்கினா அதோடு மனுஷன் செத்தான். ஆனால் இந்த குடியை விட முடியலை. என்ன சேகரு, உன் பொண்டாட்டி இப்படி என்னத்தில் சொல்ல? என் பொண்டாட்டி ஆகும்னா அழுதுட்டு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கிடப்பா. என்ன விலை கூடனா என்ன, நம்ம குடிக்கிறத குடிச்சு தான் ஆகணும். சரி வாங்க போய் வாங்கிட்டு வருவோம். ப்ளீஸ் சுந்தரம், சேகர், நான் என்ன நாளையிலேருந்து குடிக்க மாட்டோம்ல. என் பொண்டாட்டி பாவம், என் பிள்ளைகளும் பாவம். நான் இது வரைக்கும் வீட்டை பற்றி நினச்சதில்ல, இப்போ தான் தோணுது. நீங்கள் வீட்டுக்கு போனால் வேற என்ன செருப்படி கிடைக்கும்னு வேற தெரியலை. சரியில்ல, பார்ப்போம் என்ன. ஆமால, என் பொண்டாட்டியும் ஆகும், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவா. நான் இனி குடிய விடலான் இருக்கேன் பத்துக்க. சே, நம்ம வேற கோவத்தில் கத்திட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போனால் சாப்பாடும் கிடைக்காது. என்ன பண்ண போகிறோன்னு வேற தெரியலையே. இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே தானோ. சரி, எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம், வீட்டுக்கு போவோம். ஏ செல்லாத்தா, சீக்கிரம் வாடி, வெறுமாவத்தில் தண்ணி அடிச்சு விட்டேன், வயிறு கியாமியாங்குது, சோத்த போடுடி. ஓய், அவ்வளோ சொன்னப்புறமா நீர் குடிச்சிட்டு வந்துட்டு அப்படிதானே? நீ உங்களுக்கு சுவாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியே போ. ஓய், நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடிய தங்கம். ஓய், குடிச்சிட்டு வந்ததும் காணாது நீ என் வெப்ராளத்தை கிளப்பாம ஓடிடும். பாட்டு பாடிட்டு இருக்காராம், பாட்டு. ஒழுங்க போய் படும். ஓய் தங்கம், நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேம்மா. ஒரு நாள் என்ன மன்னிச்சிரு தங்கம். பாப்பம் விடியட்டும்ல, உனக்கு இருக்கு, படலை. சப்பா, இன்னைக்கு ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம்ப்பா. நாளையிலேருந்து குடிக்கக்கூடாது. அப்படியே நம்மளை கெடுத்துரும் போல இருக்கு. இனி குடிக்கக்கூடாது. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாய் மக்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.